கூலி மூவி பார்க்குறதுக்காண்டி சினிமார்க்குக்கு எஸ்டர்டே நைட்டு மேட்னி ஷோக்கு போயிருந்தேன். மேட்னி ஷோ போன இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா ஸ்க்ரீனிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்க்ரீனில் கூலி மூவி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டு என்னோடய ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக கஷ்டப்பட்டு என்னோடய சீட்டில் போய் உட்காந்து நம்ம பீயிங் ரஜினி ஃபேன், ஸோ ரஜினிகாந்தோட ஃபேண்டமோட ஐகானிக் என்ட்ரி 50 years ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸை நான் பார்த்துட்டு மூவி நல்லா இருந்துச்சு. மூவி பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மூவியில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மெகா ஸ்டார்ஸ் இந்த மூவியில் இருக்காங்க, அலாங் வித் அவர் சூப்பர் ஸ்டார். நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருக்குது ஆல்ரெடி. இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது பேசிக்கலி வந்து ஒரு கேரக்டர் பேஸ்ட் மூவி. ஸோ இந்த கேரக்டருக்கான பில்டப் தான் இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட ப்ரில்லியன்சி அண்ட் கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸ் நிறையா வச்சுருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது இதை பார்த்தா. ஆல்மோஸ்ட் இது வந்து எல்சியூவில் இருக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எதுவும் நம்ம காமிக்கல அப்படின்னாலும் அப்கமிங் மூவிஸில் இதுக்கான கனெக்ஷன்ஸை கண்டிப்பாக ரெஃபரன்ஸில் காமிப்பாங்க. இந்த பென்ஸ் மூவியாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய கைதி 2 இருக்கட்டும், கண்டிப்பாக இதுக்கான லிங்க் எதாவது இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர்ஸ், மாஃபியாஸ், ட்ரக்ஸ் அண்ட் மணி. தேர்ஸ் அ ஹை பாசிபிலிட்டி ஆஃப் பீயிங் இன் எல்சியூ. ஒன்லி இன் தேவா பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பாருங்கள் இந்த ஃபுல் ஸ்டோரியை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரியலி இந்த மூவி வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் போய் உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஸார்டராக தான் இருக்கும். என்னடா இது நடக்குது, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சரியாக புரியாது. நீங்கள் தேவாங்கிற அந்த கேரக்டருக்கான ஒரு கூலி, அந்த கூலியோட கேரக்டருக்கான என்ன நடக்குது அவர் லைஃப்பில், ஸோ அவர் என்ன பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது, அவர் நாஸ்ட்ராலஜி ஈவெண்ட் வந்து எப்படி அவர் ரிமெம்பர் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் பர்சன் லைஃப் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவி வந்து ஒரு ரியலி அண்ட் அமேசிங் மூவி. தேங்க்யூ.